இன்னைக்கு பழனியில முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. இத தமிழக திமுக அரசு தான் முன்ன நின்று நடத்திட்டு இருக்கு. திமுகவுக்கு தான் கடவுள் பக்தியே இல்லையே, அப்புறம் ஏன் முருகனுக்கு மட்டும் மாநாடு நடத்துறாங்கன்னு எல்லா எதிர்கட்சிகளும் சரமாரியா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நாங்க யார் நம்பிக்கைக்கும் குறுக்க நிக்க மாட்டோம், பக்தர்களோட ஆசைக்கும் கோயில் வளர்ச்சிக்கும் எப்பவும் திமுக அரசு துணை நிற்கும்னு முதல்வர் பதில் சொல்லியிருக்காரு. சரி, நம்ம நாட்டுல தான் கடவுள் ஜாஸ்தி, அப்படி இருக்கும்போது ஏன் முருகனை மட்டும் வச்சு இந்த அரசியல் கட்சிகள் யாத்திரை, பேரணி, நடைப்பயணம், மாநாடு நடத்துறாங்க தெரியுமா? முருகன் ஏன் எப்படி தமிழ் கடவுளானார்? முருகனுக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு? இந்த எல்லா கேள்விகளுக்கும் வரிசையா விளக்க சொல்றேன் வாங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல திருச்செந்தூர் முருகன் வேல் காணாம போயிருக்கு. அதை உடனடியா கண்டுபிடிக்கணும், திருடனவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கைகளோட அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதி வேல் யாத்திரை நடத்திருக்காரு. இதுதான் முருகனுக்காக அரசியல் கட்சி செஞ்ச முதல் யாத்திரை. ஆனா வேல் காணாம போகலன்னு எம்ஜிஆர் மறுத்தாரு. பிறகு ஒரு கமிட்டி அமைச்சு விசாரணை நடந்துச்சு. அந்த விசாரணை அறிக்கையை எம்ஜிஆர் வெளியிடல, ஆனா தன்னோட திறமையால அறிக்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு கருணாநிதி. இப்படித்தான் முருகன் தமிழக அரசியல்ல முதலா காலடி எடுத்து வச்சிருக்காரு. முருகன் எப்படி தமிழ் கடவுளானார்னு தெரிஞ்சுக்க நாம 2000 வருஷம் பின்னாடி போகணும். அதாவது தமிழ்ல கிடைச்ச முதல் பாடல் வடிவ இலக்கியம் காவடி சிந்து தான். அதுல முருகனையும் தமிழையும் பத்தி நிறைய குறிப்புகள் இடம் பெற்றிருக்கு. முருகன் குறிஞ்சி தலைவன், குறவர் குலத்துல வாழ்ந்தவர்னு நாம நிறைய கதைகள் கேட்டிருப்போம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சமபந்தியும் சாதி மறுப்பும் தான் சுயமரியாதை இயக்கத்தின் அடிப்படைன்னு எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. அப்படி பார்த்தா உலகத்திலேயே சாதி மறுப்பு திருமணம் செஞ்ச முதல் ஆள் முருகனாத்தான் இருப்பார். தேவர் லோகத்தை சேர்ந்த முருகன் குறவர் குல பெண்ணான குரத்தியை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. முருகனை அரசியலுக்குள் கொண்டு வர இதுதான் பெரிய காரணமா இருந்திருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழில் இருக்கிற முருகன் பத்தின பழைய ரெஃபரன்ஸ் தான் இப்போ முருகனை அரசியல் கட்சிகள் கொண்டாட காரணம். முத்தமிழ் முருகர்னு அவருக்கு பேரே இருக்கு. ஒரு வழியா முருகன் அரசியலுக்குள்ள வந்த அப்புறம் எல்லா கட்சிகளும் தங்களுக்கு ஏத்த மாதிரி அவரை மாத்தி குறிப்பிட்டு பிரச்சாரமும் செஞ்சுட்டு வராங்க. இதுவும் ஒருவித அரசியல் தான் போல.